Hi friends, இந்த வீடியோல நம்மளோட வெப்சைட்ல எப்படி புக் பண்றதுன்னு சொல்ல போறேன். Chromeல போய்ட்டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் னு டைப் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் ஓபன் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஓபன் ஆகும். அதுல மேல சர்ச் னு இருக்கும் பாருங்க. நான் இப்ப ஃபோன்ல தான் உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்றேன். சோ அந்த சர்ச் போய் நீங்க கிளிக் பண்ணிட்டு இப்ப நான் கோட் சொல்றேன்ல RC1600 அந்த மாதிரி கோட்ல நான் லாஸ்ட் நம்பர் கூட நீங்க போட்டா போதும் ஒரு 4 நம்பர். சோ அது வரும். So போட்டிங்கன்னா என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணி சைஸ் எல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் டு கார்ட் கொடுத்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? பை நவுன்னு கொடுத்தீங்கன்னா எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபின்னு கொடுங்க. ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், 1 டைம் பாஸ்வேர்டு வரும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து இதில் என்ட்ரி போடணும். போட்டோன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இதுக்குள்ளே போயிடும். ஓகேவா? ரெஜிஸ்டர் ஆகிடும். உங்களோட இது வந்து எங்களோட டேட்டா பேஸில் உங்களோட ஃபோன் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் எப்போ நாங்கள் ஆஃபர் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த சைடில் வந்து அது போட்டது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த சைடில் நீங்கள் அட்ரஸ் டைப் பண்ணுறதுக்கான பேஜ் இருக்கும் பாருங்கள். அதில் போய்ட்டு உங்களோட அட்ரஸ் ஹோம்னா ஹோமு, ஒர்க்னா ஒர்க், அதர்ஸ்னு போட்டு எது சூஸ் பண்ணணுமோ அது மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் நிறைய மல்டிபிள் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான அட்ரெஸ்ஸு, கரெக்டான பின்கோடு, ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக பின்கோடு, ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஓடிபி வரும்ல அந்த ஃபோன் நம்பர் தான் இதில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். அதுதான் உங்களோட அட்ரஸ்லையுமே வரும். ஸோ கரெக்டான அந்த நம்பர் மட்டும் நீங்கள் ஓடிபி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கு தான் கொரியர்காரங்களும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ லேண்ட்மார்க் இருந்தால் லேண்ட்மார்க் எல்லாமே போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாமே ரெகுலர் பேசிக்கான மெத்தட் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நாங்கள் அந்த வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அது டிஃபால்ட் அட்ரஸாக அது பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. அப்போ தான் இப்போ இதுக்கு புக் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த சைடு 2 பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ரேசர்பே, ஃபோன்பே. அதில் எது வேணால் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் இந்த சைடில் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பேமெண்ட் கேட்வே நீங்கள் கிளிக் பண்ணிங்களோ அதுக்குள்ளே போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதில் எப்படி பேமெண்ட் பண்ணணுமோ எல்லா பேமெண்ட் ஆப்ஷனும் இருக்கும். நீங்கள் போயிட்டு கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இதில் வேணாலும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேமெண்ட் ப்ராசஸ் மட்டும் எனக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகலை. ஓகேவா? ஸோ நான் இப்போ பேமெண்ட் பண்ணிவிட்டேன். இந்த அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் புக்குடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். ஆர்டர் பிளேஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு இந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி. ஸோ இப்படி தான் வெப்சைட்டில் புக் பண்ணுறது. இது எதுக்காக அப்படின்னா எல்லாரும் புக் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஒரு சில பேர் வந்து மெசேஜுக்கு வந்து வெயிட் பண்ணுவீங்க. அவங்களாம் இந்த மாதிரி வெப்சைட்டில் கூட புக் பண்ணிக்கலாம். நான் கோடு எப்போவுமே வந்து போஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.